வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 8.7 என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த ஆவரேஜ் மார்க் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஃபவுண்ட் டு பி 78.4. லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த ஸ்கோர் ஆஃப் 96 வாஸ் misread as 69. ஃபைண்ட் த கரெக்ட் மீன் ஆஃப் த மார்க்ஸ். அதாவது 25 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க 78.4. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 96ன்னு எழுத வேண்டிய வேல்யூவை 69 என்ன செஞ்சுருக்காங்க, மிஸ்டேக்ஸாக எழுதிட்டாங்க. அப்போ கரெக்டான மீன் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, given that the total number of students, அதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் 25, x bar அப்படிங்கிறது ஆவரேஜ் equal to 78.4. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணால் மீன் வேல்யூ டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதை ஏன் இங்கே இன்கரெக்டுன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா, தப்பான வேல்யூ தானே, அதனால் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு தப்பான வேல்யூ அது, அதனால் இன்கரெக்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டையும், இந்த எக்ஸ் பாரையும் என்னையும் மல்டிப்ளை பண்ணுறத சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஸோ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க். ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுலையும் சிலருக்கு பிரச்சனை இருக்குது. 78.4 25 எப்படி மல்டிப்ளை பண்ணணும், முதல்ல இதை நார்மலான நம்பராகவே நீங்கள் இதை அசியூம் பண்ணிக்கோங்க. 784ஐயும் 25ஐயும் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5 4s are 20, ரிமைண்டர் 0. 8 5s are 40, 40 plus 2, 42, 42, remainder 4. 7 5s are 35, 35 plus 4, 39. 2 வச்சு பண்ணோன்னா 4 2s are 8, 8 2s are 16, remainder 1. 7 2s are 14, 14 plus 1, 15. இப்போ ஆட் பண்ணால் 0, 8 plus 2 10க்கு 0, remainder 1, 9 plus 1 10, 10 plus 6 16க்கு 6, remainder 1, 5 plus 1 6, 6 plus 3 9, 1 அப்படியே இருக்கும். 19600, 19600. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1960 ஆயிரும். இப்படி தான் வந்துச்சு இந்த 1960. ஓகேவா? ஓகே, இப்போ கரெக்டான மீன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ கூட ஒரிஜினல் வேல்யூவை கூட்டிட்டு தப்பான வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ரைட், அதுதானே கரெக்டாகும். நீங்கள் லாஜிக் படி யோசித்து பாருங்கள். இது ஒரு ஃபார்முலா மாதிரி, நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க், அது கூட கரெக்டான வேல்யூ என்னவோ அதை ஆட் பண்ணணும். 96 தான் கரெக்டான வேல்யூ, அதை ஆட் பண்ணணும். தப்பான வேல்யூ எதுவோ அதை தூர எடுக்கணும், அப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணிவிட்டு 69 என்ன செஞ்சுருங்க, சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அல்லது 96லேருந்து 69 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கூட 1960 ஆட் பண்ணாலும் ஓகே தான். ரெண்டு வழியில் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த வேல்யூ ப்ளஸில் இருக்குது, இந்த வேல்யூ ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர்லேருந்து 69 சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 96லேருந்து 69 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கூட 1960 ஆட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகே, ஏதாவது ஒரு வழியை செக் பண்ணி பார்ப்போமா. 96லேருந்து 69 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, 16ல் 9 போனால் இங்கேருந்து 6ல் 9 போகாது. ஸோ இங்கேருந்து கடன் வாங்கினா 16 ஆயிரும். 16ல் 9 போணுச்சுன்னா 7. ரைட், இங்கே 8 இருக்கும். 8ல் 6 போனால் 2, 27. இப்போது 27 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1960 கூட 27 ஆட் பண்ணணும். 7 6 + 2 8 9 1987. இதுதான் இருக்கையில் ஈஸியான வழி. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். 1987 வந்தாச்சு. இப்போ ஒரிஜினல் மார்க் என்ன அப்படின்னா 1987. அதை இப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால் டிவைட் பண்ணால் தான் கரெக்ட் மீன், ஆக்சுவலான ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டிவைட் பண்ணால் எப்படி என்ன வேல்யூ கிடைக்குன்னா 79.48. அது எப்படி அப்படிங்கிறத இங்கே நான் டிவைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன், பார்க்கலாம். 19
8725. ஃபர்ஸ்ட்டு டிஜிட் எடுக்கணும், அது 25 விட கம்மி, அதனால் டிவைட் பண்ண முடியாது. அடுத்த 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போட்டிருக்கு, ஸ்கொயர் ரூட் எடுக்கல, நம்ம நார்மலாக டிவைட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 19 25ஆல் டிவைட் ஆகாது, 25 சின்ன நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 198. 198ல் 25 எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 7 டைம்ஸ் இருக்கும். எப்படி தெரியுமா? ஏன்னா 25 × 8 என்ன கொடுக்கும் அப்படின்னா 200 கொடுக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 25 × 4 = 100, ரைட்? அப்போ 25 × 8 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 200க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 8 விட கம்மி தான். அப்போ 8க்கு முந்தின வேல்யூ என்ன? 7. அப்போ 7 × 25 175. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ 198லேருந்து 175 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 8ல் 5 போனால் 3, 9ல் 7 போனால் 2. அடுத்த நம்பரை கீழே இறக்கணும். 237 ஆயிடுது. இப்போ 237 எத்தனை தடவை இருக்கும்? கண்டிப்பாக 9 டைம்ஸ் இருக்கும். எப்படி? 200 × 10 எவ்வளவு? 250. அப்போ 250 கம்மியாக இருக்குது, அப்போ 9 தான். 9 × 25 225. ஸோ இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 7ல் 5 போனால் 2, 3ல் 2 போனால் 1, 12 ஆயிரும். இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த டிஜிட்ஸ் இல்லை, பட் சம்மை நம்ம முடிக்கணும். அதனால் மேலே பாயிண்ட் வச்சுட்டு கீழே 0 சேர்த்துக்கணும். இங்கே 0 சேர்த்துக்கணும், மேலே பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ 120 ஆயிடுச்சு. 4 டைம்ஸ். 4 × 25 எவ்வளவு? 100. 120லேருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளவு? 20. 20 கூட அடுத்து ஒரு 0 சேர்க்கணும். 200 ஆயிரும். 8 25s are 200. ஸோ த வேல்யூ இஸ் 79.48. இப்படி தான் வந்துச்சு. தேங்க்யூ.